போனவங்களே எவடி எடுத்துக்க விளக்க. ஐயோ நெஞ்சு வலிக்குதே, நெஞ்சு இங்க இருக்கா, நெஞ்சு வலிக்குதே. என் விளக்க எடுத்தவ கை அப்படியே ஒடிஞ்சு போயிடணும். ஐயோ மாரியாத்தா போடு. ஹலோ ஹலோ சக்கு, வாசல்ல வச்ச வெள்ளி சொம்ப காணுமடி. பேஷ் பேஷ், ஓ சொம்பும் காணாம போச்சா? அப்படின்னா ஓ சொம்பு காணாம போச்சா? ஆமாண்டி, ஓ சொம்பும் காணாம போகுதான்னு டெஸ்ட் பண்ணதான் உனக்கு போன் பண்ணி விளக்கேத்த சொன்னேன். நல்ல வேளை ஓ சொம்பும் காணாம போச்சா. அப்பா, இப்பதாண்டி எனக்கு நிம்மதியா இருக்கு. அட ஏண்டி உனக்கு இப்படி ஒரு நல்ல எண்ணம்? நீ மட்டும் என் கண்ணு முன்னாடி மாட்டு வச்சுக்கே, உன்னை அப்படியே தூக்கி போட்டு குப்புற போட்டு மிதிச்சிருவேன். ரொம்ப ஓவரா பேசுற. ஏன் சொம்பும் காணாம போச்சு, அதனால தானே சொன்னேன். போன வேற வச்சுட்டாலே இப்ப நான் யாரை திட்டுவேன்? நான் எங்க போவேன்? வெள்ளி சொம்பு போச்சு. நடந்துருச்சு. நடக்கவே இல்லையே. அசம்பாவிதம் நடந்துருச்சு. ஓ அதுவா? என்ன பண்ற பாரு. ஏம்மா மறுபடியும் என்னம்மா? மாது மாது, என்ன? வெள்ளிச்சொம்பு காணும்டா. வெள்ளிச்சொம்பு காணும்டா. என்னது? வெள்ளி சொம்ப காணுமா? எப்படி? அது அந்த சொம்புல நான் விளக்கேத்தி வெளியில வச்சேனா, ஏதோ களவாணி பைய எடுத்துட்டு ஓடி போயிட்டான். இதுக்கு மேல திருடனை கூப்பிட்டு கையில கொடுத்து அமிச்சிக்கலாமே. அறிவு கெட்ட பொண்ணா. கட்டின புருஷன் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா. நான் ஒண்ணு கட்டின புருஷனை சொல்லல. வேற யார சொன்ன? உன்னதாண்டி. அத்தை, என்னம்மா இப்படி ஒரு அத்தை கிடைச்சதுக்கு நான் காலம் ஃபுல்லா உங்க காலடியிலேயே விழுந்து கிடக்கணும். ஏமா, நீங்க மாமியாரா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். உங்க காலடியிலேயே சரணாகதியா கிடப்பேன்னு சொன்னியேம்மா. பேசாத. அதெல்லாம் நான் தெரியாம சொன்னது. என் பரம்பரை சொம்பையே தொலைச்சிட்டியே, இப்ப நான் என்ன பண்றது? ஏமா? என்னம்மா அது? அது அறிவில்லை உனக்கு. சொம்புல விளக்கேத்தி வச்சது தப்பு. அதுவும் வெள்ளி சொம்புல விளக்கேத்தி வச்சு வெளியே வச்சது அதை விட பெரிய தப்பு. காணாம போகாம என்ன பண்ணும்? நான் என்ன வேணும் நான் செஞ்சேன்? பின்ன வேண்டுதலுக்காக செஞ்சேன். என்ன பெரிய வேண்டுதல்? ஐயோ, நம்ம ஊர் அம்மன் கோயில் இருக்குல்ல, அம்மன் கோயில். ஆமா. அந்த கோயில்ல இருந்த வெள்ளி சொம்பு பாலோட அப்படியே காணாம போயிடுச்சாடா. அதனால இந்த ஊர்ல இருக்கிற மாமியாருங்க உயிருக்கெல்லாம் ஆபத்து. வெள்ளி சொம்புல விளக்கேத்தி வாசல்ல வச்சோன்னு வச்சுக்கியே, அம்மனோட கோவம் அப்படியே தணிஞ்சு மாமியாருங்க உயிருக்கு ஆபத்தே வராதுன்னு நம்ம பக்கத்து வீட்டு சக்கு இல்ல, சக்கு. யார் சக்கு? ஐயோ, பக்கத்து வீட்டு சகுந்தலா மாமிடா. சகுந்தலா? அவ தாண்டா சொன்னா. அதனால தாண்டா அவ பேச்ச நம்பி வெள்ளி சொம்புல விளக்கேத்தி வாசல்ல வச்சேன். அறிவு கெட்ட அத்தை. இது பாரு, வெறும் அத்தைன்னு கூப்பிட சொல்லு. வேற ஒருத்தர் கூடுமா? நீ வெறும் அத்தை இல்ல, வெத்தத்தை. வெத்தத்தையா? போயும் போயும் உன் உயிருக்காக வெள்ளி சொம்ப தொலைச்சிட்டியே. வெள்ளி சொம்ப விட என் உயிர் அவ்வளவு கேவலமா போச்சா? அது சாதாரண சொம்பு இல்ல, எங்க பரம்பரை சொம்பு. எங்க தாத்தாவோட தாத்தா யூஸ் பண்ணது, எங்க தாத்தா யூஸ் பண்ணது, எங்க தாத்தாவோட பையன் எங்க அப்பா யூஸ் பண்ணது. இப்ப நான் யூஸ் பண்ணதுக்காக கொடுத்தாங்க. அத போய் தொலைச்சிட்டியே. பழைய சொம்புக்கு தான் இந்த ஆட்டம் ஆடுறியாடி? அந்த சொம்பு சொட்டையா இருக்கும்போதே நினைச்சேடி பழசாதான் இருக்கும்னு. அது பழைய சொம்பா இருந்தாலும் வெள்ளி சொம்பு. ஆமா, பெரிய வெள்ளி சொம்பு. வந்து அள்ளி கொண்டு என்கிட்ட பேசிட்டு ஓடி வாய். மாதவா, ஸ்டாப் சொன்னதுக்கு அப்புறம் என்ன மாதவா? டேய், ஆத்தா வாய்ஸ்க்கும் ஆம்பளை வாய்ஸ்க்கும் வித்தியாசம் தெரியாதாடா? போட வெளியே. யார் இதெல்லாம்? இவங்களா என்ன 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 விஷயம்? வாங்க மிஸ்டர் மாதவன். ஃபர்ஸ்ட் நைட் நல்லபடியா நடந்துச்சுங்களா? அது காலையிலே நடந்து முடிஞ்சிருச்சு. என்னது காலையிலேவா? ரொம்ப முக்கியம். வயிற்றுச்ச கலப்பாதியா நடக்க வேண்டியது நடக்க விடாம பட்டு நீங்களா சேர்ந்து டார்ச்சர் பண்றீங்க. இப்ப எதுக்காக என் வீட்டு வாசல்ல எல்லாரும் கும்பல் கூடி நிக்கிறீங்க? அது வந்து மாதவா, நம்ம ஊர் அம்மன் கோயில்ல ஏதோ பிரச்சனையா. நம்ம ஏரியா பொம்பளைங்க எல்லாம் வெள்ளிச்சம்பள விளக்கேத்தி வாசல்ல வச்சிருக்காங்க. அத காணோமா? நீ தான் கண்டுபிடி. நான் கண்டுபிடிச்சதுமா? நீ டிடெக்டிவ் ஆபீசர் தானடா? ஆமா ஆமா. அதுக்காக சொம்பு டம்ளர்ல கண்டுபிடிச்சு கொடுக்கணும். நான் லோக்கல் டிடெக்டிவ் கிடையாது. நான் வந்து ஒரு இன்டர்நேஷனல் டிடெக்டிவ் ஏஜென்ட். யோ, என்னங்க நீங்க? ஏதோ ஒரு சொம்பு காணாம போயிருந்தா பரவாயில்ல, 25 சொம்பு இல்ல காணாம போயிருக்கு. இதுல ஏதோ பெரிய சதி இருக்குங்க. நீங்க சொம்ப கண்டுபிடிக்கலாம் பரவாயில்ல, சொம்பு திருன சண்டாளி யாருன்னு கண்டுபிடி. டேய் மாதவா, உன் பொண்டாட்டியோட பார்வையே சரியில்லடா. அவங்க பார்வை அப்படியே ராஜ பார்வை. என்னங்க நீங்க கண்டுபிடிச்சே ஆகணும். அப்பதான் இந்த ஏரியால இருக்க எல்லாருக்கும் உங்க டிடெக்டிவ் மூளை என்னன்னு தெரியும். என்ன மூளை? துப்பறியும் மூளை. ஆமாடா, அண்ணி சொல்றது கரெக்ட் தான். இதுதான் உனக்கு முதல் சான்ஸ். அதாவது நல்ல சான்ஸ் சொல்ல வந்த. நீ தான் கண்டுபிடிக்கணும். ஆமா மாதவா, நீ தான் கண்டுபிடிக்கணும். அமைதி அமைதி. எங்க வீட்டு வெள்ளி சொம்பு காணாம போயிருக்கு. சோ இத நானே கண்டுபிடிக்கிறேன். அம்மா, அம்மன் கோவில் சொம்ப காணோம். அதனால வெள்ளி சொம்புல விளக்கேத்தி வச்சா நல்லதுன்னு உங்ககிட்ட சொன்னது யாரு? சக்கு. காணாம போன சொம்பு ஜக்குன்றீங்க. என் தலை எழுத்து. இந்த சகுந்தலா எங்க இருக்காவ? இதோ இந்த சகுந்தலா தான்டா சொன்னா. சகுந்தலா,
நேக்கு அந்த பரிமளம் தான் சொன்னா. பரிமளா? அந்த கமலா தான் சொன்னா. கமலா? அந்த விமலா தான் சொன்னா. விமலா? நேக்கு இந்த மாமி தான் சொன்னா. வச்சலா மாமி. அட பாவி, நோக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்றதுக்காக என்ன ஏன்டா குறுகுறுன்னு பாக்குற? ஐயோ மாமி, கஷ்டம் அவிஷ்டு என்ன பேச்சு பேசுறேன்? இல்லடா அம்பி, என்ன ஏன் குற்றவாளி மாதிரி பாக்குற? பின்ன மேட்ட சுத்தி உங்ககிட்ட தான் வந்து நிக்கிறது. மாதவா, நான் அந்த மாதிரி ஆள் இல்லடா அம்பி. என் ஆத்து சொம்பும் காணாம போயிடுது. என்ன விளக்கேத்த சொன்னவ என் ஆத்து வேலைக்காரி. வேலைக்காரியா? ஆமாண்டா. என்ன நடந்துச்சுன்னா எல்லாரும் சத்த மேல பாருங்க. மாமி சத்த கீழே தானே கிடக்கும், மேல எப்படி தெரியும்? அடியே, நான் பிளாஷ்பேக் சொல்ல போறேன்டி, எல்லாரும் மேல பாருங்க. அம்மா, நீ மட்டும் கீழே பாக்குற? குடும்ப குத்து விளக்கு குனிஞ்சுதான் இருக்கும். கோமட்ல குத்துவாங்க, மேல பாருங்க, அப்புறம் ஃபிளாஷ்பேக் தெரியாம போயிடும். டேய், மேல ஒண்ணுமே தெரியலடா. நானும் பார்க்கணும்ல, அப்பதான் தெரியும். என்ன உயிருக்கே ஆபத்தா? சரிடி, நான் என் மாமியாரை விளக்கத்த சொல்றேன். சரி நீ போன வை. மாமி, எனக்கு ஒரு 1/2 நாள் லீவ் வேணும் மாமி. எதுக்குடி? அது சீக்ரெட் மாமி, சொல்லவே கூடாது. சரி, நீ மேட்டர் சொல்ல வேணாம். நோக்கு யார் ஃபோன் பண்ணது? என் ஃப்ரெண்டுமா ஃபோன் பண்ணி அவ என்ன சொன்னா? நம்ம தெரு முண்டக கண்ணி மாரியம்மன் கோவில்ல அபிஷேகம் பண்ணி வச்சிருந்த வெள்ளி சொம்பு பாலோட காணாம போயிடுச்சா மாமி. அதனால ஊர்ல இருக்கிற எல்லா மாமியாருங்க உயிருக்கும் ஆபத்தா மாமி. ஐயோ, பயப்படாதீங்க மாமி. மாமியாருங்க எல்லாரும் வெள்ளி சொம்புல விளக்கேத்தி வீட்டு வாசல்ல வச்சா உயிர் தப்பிக்கலாமா. அப்படியாடி? ஆமா மாமி, இத உடனே எங்க மாமியார் கிட்ட சொல்லணும். அதுக்கு தான் உங்ககிட்ட லீவ் கேக்குறேன். சரி, உடனே கிளம்பு. சரிம்மா. இதாண்ட மாதவா நடந்தது. இந்த கூட்டத்துல அந்த வேலைக்காரி இருக்காளா? இல்லடா மாதவா. அதானே. டேய் மாதவா, என்னடா கட்ற அவுக்குற என்னடா? கட்ட அவுக்கோணமா? புடிச்சேன். சோ கட்ட அவுக்கியா? ஐயோ, தப்பு அந்த வேலைக்காரி மேலதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நைட் நான் அங்க போய் பார்த்தேன். இல்ல, ஃபர்ஸ்ட் நைட் கூட பார்க்காம அந்த வேலைக்காரியை கையும் களமா பிடிக்கிறேன்னு சொல்ல வரமா? As a disciplined detective officer, I have to be very very sincere. That is my duty, you know. By the way, அந்த வேலைக்காரியோட அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா? தெரியும்டா, வாங்க எல்லாரும் போய் பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து போய் பார்க்கிறதுக்கு அது ஒரு சினிமாவா? அதானே. யார் வரணும்டா? கௌசல்யா, நீ மட்டும் வா. நீ கௌசல்யாவை எது கூப்பிடுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. வாங்க எல்லாரும் சேர்ந்தே போய் பாப்போம். போலான்ற வாங்க. என்னடி இது? சொம்பு. அது எங்களுக்கு தெரியுது. என்ன 25 சொம்பு? அந்த ஏரியால 25 மாமியாருங்க தான் இருக்காங்க. அப்படியே விட்டேன்னு வச்சுக்கோ. ஒன்னு ஏறி மாமியாருங்களுக்கு தோசம் சொல்ல சொன்னது. எல்லா பொம்பளைங்களுக்கும் தோசம் சொல்லியிருந்தா ஏகப்பட்ட சொம்பு கிடைச்சிருக்கோம்ல. நீ தானே மாமியார்ல தோஷம்னு சொல்ல சொன்ன டெல்லி. நான் அப்ப சொல்லிட்டேன் போதையில. ஐயா, கிடைச்சத வச்சு சந்தோஷப்படு. ஓவர ஆசைப்பட்டு உடம்புல டின்னு கட்டிக்காத. விட்ரு அடுத்த வாட்டி வேற ஏதாவது ஐடியா பண்ணி பெருசா ஆட்டியே போடுவான். என்னடி இது? அடியே, இது வெள்ளி சொம்புலடி, பித்தளை சொம்பு. பித்தளையா? வெள்ளி முலாம் பூசி இருக்காங்க பாரு. ஏண்டி வெள்ளி சொம்பு இவ்வளவு கணக்காதிரி? ஆமா, பித்தளை. எப்படி எல்லாம் இது ஏமாத்துறாங்க? அந்த குண்டம்மா பண்டரி பாய் வீட்ல திருடின சொம்பு. அந்த நாதாரி எச்ச கையில கூட காக்க விட்ட மாட்டாளே. ஐயே, இவ்வளவு ஏன் அவ்வளோ பெரிய பணக்காரி டவுன் பஸ்ல போனா கூட வித்தவுட்ல தான் போவா. டிக்கெட் எடுக்க மாட்டா. எர்ரமா மாடு. சொம்பு வச்சிருக்காளா சொம்பு. அடியே சண்டாளி ஒன்னால அவ என்ன காரி துப்பு. நான் அவளை துப்ப சொன்னேன். ஆமாடி, வாட்டாக்காரி தான் வெள்ளி மலம பித்தளை சொம்புல பூசி கொடுத்து எங்களை ஏமாத்திருக்கா. மானகெட்ட குடும்பம் பண்ணி கொடுது. பாரு, என் குடும்பத்தை பத்தி ஏதாவது பேசினேன் அப்புறம் மரியாதை கெட்டோம். வாயை கிழிச்சிருவேன். நீங்க ரெண்டு பேரும் சத்தம் போட்டு இப்படி கரெக்டா பண்ணா திருடன் தப்பிச்சு ஓட மாட்டாங்களா? அப்ப சத்தம் போடாம சண்டை போட சொல்ற அவ்வளவுதானே? சும்மா கஷ்டப்பட்டு அறிவை பயன்படுத்தி திருடங்க இவங்க தான் கண்டுபிடிச்சிருக்கேன். டிடெக்டிவ் நான் போய் உள்ள போய் பிடிக்கிறேன். சும்மா இருக்கீங்களா? ப்ளீஸ் இவங்க சண்டை போடாம நீ பாத்துக்கோ. வா வாங்க.
அடியே ஊரு கெட்டு போயிருக்குது. திருட்டு பசங்க நிறைய பேர் இருக்கானுங்க. சொம்பு எல்லாம் கோணி பையில போட்டு கட்டி வை. நான் போய் ஒரு கட்டிங் போட்டு வந்துடுறேன். கட்டிங் போட்டு நேரா இந்த வீட்டுக்கு வா. அதுக்கு தானே சீக்கிரம் வந்துடுறேன். வரும்போது ஒரு கட்டிங். மாட்டியா? ஏண்டா கறி சட்டி மாதிரி இருந்துட்டு வெள்ளி சொம்பு திருடுறியா? ஏய் சொம்பு கீழே வை, கீழே வை. ஏண்டா புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்து விதவிதமா யோசிச்சு திருடுறீங்களா? உங்களை என்ன பண்ற பாருப்பா. என்ன யாருன்னு நினைச்சேன்? ஏய், நில்றா. பாருப்பா. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஐயோ போலீஸ் சார் ஃபர்ஸ்ட் டைம் சொன்ன உடனே வந்திருக்கீங்க. இது எங்க கடமை சார். நான் சொல்லல அந்த வெள்ளி சொம்பு திருடுங்க. இவனா சார்? இவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போங்க. தேங்க்யூ மிஸ்டர் மாதவன். சார் நான் டிடெக்டிவ் மடிப்பாக்கம் மாதவன். உங்களுடைய ஹெல்ப் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தொடர்ந்து ஓ ஷூர் 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 கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு தான் இருக்கேன். பை தி வை இன்னைக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் நைட், அதனால குட் நைட். குட் மார்னிங். குட் மார்னிங்கா? ஏர்லி மார்னிங் 4:30. பிரியா, என்னடி ஆச்சு உனக்கு? ஏய், ஒன்னு தானே கேக்குறேன், என்ன ஆச்சு உனக்கு? காலேஜுக்கு போன உடனே திரும்பி வந்துட்ட? லீவ். காலேஜ் லீவா? இல்ல, நான் லீவ். நீ எதுக்கடி காலேஜுக்கு லீவ் போட்ட? அசிங்கமா இருக்குமா? காலேஜ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி கிண்டல் பண்றாங்க தெரியுமா? கிண்டல் பண்றாங்க? தள்ளு தள்ளு தள்ளு. ஏண்டி நீ பாக்குறதுக்கு ஓஹோன்னு இல்லைனாலும் ஓரளவுக்கு சுமாரான ஃபிகரா தான் இருக்க. அப்புறம் எதுக்கு கிண்டல் பண்றாங்க? அம்மா, ஏன் கோவத்தை கலராத. ஆமா, நீ உப்புமா பாரு கிண்டல். ஐயோ அம்மா, உன் பிள்ளைக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கியே, இந்த அநியாயம் எந்த வீட்லயாவது நடக்குமா? எந்த நாட்டிலயாவது நடக்குமா? எந்த உலகத்திலயாவது நடக்குமா? இருடி இருடி இருடி. ஏண்டி நான் என் பிள்ளை கல்யாணம் பண்ணதுக்கு நீ ஏண்டி வீடு நாடு உலகம்னு கத்திட்டு இருக்க? ஏமா, வயசு பொண்ணு வீட்ல இருக்கும்போது யாராவது ஆம்பளை பையனை கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? ஓஹோ, இப்ப அதான் உன் பிரச்சனையா? அடியே நீ படிச்சுக்கிட்டு இருக்கடி. ஏன் படிச்சா கல்யாணம் பண்ண கூடாதா? கல்யாணம் பண்ணிட்டு படிக்க கூடாதா? தாலி கட்டின கையோட எத்தனை பொண்ணுங்க எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்காங்க தெரியுமா? இவ்வளவு ஏன் குஜராத்ல ஒரு பொண்ணு தன் குழந்தைய கூட்டிட்டு காலேஜ் போயிட்டு வந்துட்டு இருக்கா. இதெல்லாம் நீ பேப்பர்ல படிக்கிறதே இல்லையா? அடிப்பாவி, கல்யாணத்துக்கு ஏண்டி இப்படி அலையற? அலையலமா, அவசியமா தான் கேக்குறேன். காலேஜ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ இருக்கும்போது அண்ணனுக்கு ஏன் கல்யாணம் பண்ணாங்க, நீ ஏதாவது கல்யாணத்துல அன்ஃபிட்டா இருக்கியா அப்படின்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்துறாங்க. ஆக நீங்க காலேஜுக்கு படிக்க போகல, இந்த மாதிரி கல்யாண விஷயம் பேசதான் போறீங்களா? அம்மா, தேவையில்லாம பேசாத. என்ன விட்டுட்டு அண்ணாக்கு ஏன் கல்யாணம் பண்ண? இப்ப அத முதல்ல சொல்லு. ஏய், உங்க அண்ணனுக்கு ஜாதகத்துல கோளாறுடி. இந்த வருஷம் தான் குரு அவனை பாக்குறான். என்ன கூட தான் குரு பாத்துட்டு இருக்கான். என்னடி சொல்ற? என் கூட படிக்கிற குரு 1.5 வருஷமா என்ன ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கான். செருப்பு பிஞ்சிரும். ஆளை அழகி பாரு. அடியே, உங்க அண்ணனுக்கு ஜாதகத்துல கோளாறு. இந்த வருஷம் கல்யாணம் பண்ணலன்னு வச்சுக்கோயே, இன்னும் 5 வருஷத்துக்கு அவனுக்கு கல்யாணமே பண்ண முடியாது. அதனாலதான் சட்டுப்புட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். நான் சொல்றது ராசி குரு, நீ சொல்றது ரகசிய குரு. இந்த நையாண்டி வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். உன் பையனுக்கு கல்யாணம் பண்ண வச்சு ஒரு மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கால, அவ கழுத்துல உள்ள தாலி கயிறோட ஈரம் காயறதுக்கு முன்னால எனக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கிற. அப்படியே அடிச்சல் வச்சுக்கே, செவுத்துல பல்லி மாதிரி ஒட்டிக்குவேன். எதுக்கு இப்படி கல்யாணத்துக்கு அலையற? மா, சும்மா மிரட்டாதம்மா. நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, நான் ஆடி முடிஞ்சு ஓடி போயிடுவேன். கத்தற. ஐயோ, இப்ப எதுக்கு கதவை சாத்துற? ஐயோ, இவ பேசுறது அக்கம் பக்கத்துக்காரன் காதுல விழுந்து போகுது. ஐயரே அன்று வேரோட அலையறாரா, மாமிக்கு மஞ்சள் கலர் புடவை கேக்குதான். அடியே, நீ என்னடி இந்த வில்லேஜ் படத்துல வர கிழவி மாதிரி பழமொழி எல்லாம் பேசிட்டு இருக்க? பின் என்ன, கல்யாணம் ஆன எனக்கே இன்னும் எதுவும் ஆகலையா, அதுக்குள்ள இவளுக்கு கல்யாணம் கேக்குதா? ஏன் உனக்கு என்ன குறைச்ச? எனக்கு என்ன குறையா? கல்யாணம் நடந்தா மட்டும் போதுமா? மத்ததெல்லாம் நடக்கும். எங்க நடக்க விட்டா தானே? சிவ பூஜையில கரடி இல்ல யானை மாதிரி வந்து நின்னா. அடியே, யார பாத்திர யானைன்னு சொன்ன? உங்களை பார்த்துதான் சொல்லணும்னு அவசியம் இல்ல, பார்க்காமலே சொல்லலாம். நீங்க யானை தான். சொத்த கத்திரிக்காய்க்கு கை கால் உடைச்ச மாதிரி இருந்துகிட்டு என்ன பார்த்து என்ன பேச்சு பேசுறேனே? பேசுறாங்க, என்ன பண்ணுவீங்களா? கிழிச்சு அப்படியே தெச்சிருவேன். நீங்க கிழிக்கிற வரைக்கும் நான் ஆன வாயை காட்டிட்டு இருப்பேனா? ஆன காட்டாம வேற எப்படி காட்டுவியா? ஓட்ட சுப கொண்டு வந்ததானே நீ? அந்த சொமையே தொலைச்சிட்டு வந்து நின்னவங்க தானே நீங்க. சொன்னா நீங்க தொலைப்பீங்க. என் பிரச்சனை விட்டு உங்க பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டீங்க. இதோ பாருங்க, இறுதியாவும் உறுதியாவும் சொல்றேன், என் கல்யாணம் உடனே நடக்கணும். நடத்த முடியாதுடி. நடக்காதுன்னா இவங்க ஃபர்ஸ்ட் நைட் நடக்காது. அம்மா பேயே, தாயே, உங்க 2 பேர் பிரச்சனை என் தலையை ஏமா போட்டு உருட்டுறீங்க?
அப்படிதான் உருட்டுவேன். என் கல்யாணம் நடக்காம உங்க ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன். ஐயோ 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 பாத்தியாடி ஆரத்தி எடுத்து துப்புறா. ஃபர்ஸ்ட் நைட்ல நம்ம பார்க்க கூடாது. அம்மா எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன்னு சொன்னேன். ஐயோ பார்க்க கூடாதுடி. ஐயோ நடக்க விட மாட்டேன்னு சொன்னேன். சுடிதார் போட்ட சோனியாக்காரி நடக்க விட மாட்டேன்னு எப்படி நடந்துக்கிட்டே சொன்னா பாத்தியா? இவ ஒரு சதிகாரி. மாடு மாதிரி மச மச நின்னுட்டு இருக்காம மஞ்சள் நீராட்டு விழாக்கு கிளம்பு. வாங்க 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 எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க. அட வாங்க மாப்ள. சௌக்கியம் தானே? சௌக்கியமா இருக்கிறதுனால பைக்ல வந்து இறங்கி இருக்கோம். இல்லைன்னா ஆம்புலன்ஸ்ல வந்திருப்போம். மாப்பிளைக்கு எப்போதும் தமாஸ் தான். அது இல்ல மாப்ள, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிற கரெக்ட் டைத்துக்கு வரீங்களா? முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா இருக்காதுல்ல. அதுக்கு சொல்லல மாப்ள, நீங்க எங்க வீட்டோட மூத்த மாப்ள, கொஞ்சம் அட்வான்ஸா வந்தீங்கன்னா கூட மாட ஒத்தாசையா வேலை செய்யலாமே அப்படின்னு சொல்ல வந்தேன். அதுல அம்மா கொஞ்சம் பிஸி. என்ன பெரிய புடலைங்க பிஸி. அப்பா என் புருஷனை சாதாரணமா நினைக்காதீங்க. அவர் பெரிய டிடெக்டிவ் ஆபீசர். எனி டைம் பிஸி. இன்ஃபேக்ட் என் ஃபங்க்ஷனுக்கு வரதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கூட டைம் கிடையாது. போன போட்டுன்னு வந்தோம். என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் அவரை நீ நானு போட்டி போட்டுட்டு கூப்பிடுறாங்க. அவங்க எல்லாம் எதுக்கு கூப்பிடுறாங்க? துப்பறியதா? இன்ஸ்பெக்டர். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். டோன்ட் வரி நான் ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டேன். இன்னும் 2 நாள்ல உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துறேன். சரியா? நான் உள்ள இருக்கேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணுங்க. அது முன்னாடி பண்ணிட்டாங்க. சரியா? because we have some problem there. பாத்தியாப்பா, பெரிய பெரிய ஆளுங்களே என் புருஷன் நம்பி தான் இருக்காங்க. இவர் கஷ்டப்பட்டு கண்டுபிடிப்பாரு. ஆனா அவங்க பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்பவாது என் புருஷனை பத்தி புரிஞ்சுக்கோங்க. அவர் ஒன்னும் உங்களை மாதிரி பெத்து வேட்டு கிடையாது. இந்த பாருமா, உன் புருஷனை எவ்வளவு வேணாலும் பெருமையா பேசு, தப்பு இல்ல. ஆனா பெத்த அப்பனை தப்பா பேசாத. நானும் புத்திசாலி தான்மா. எப்படி? அம்மா உங்களை டெய்லி புத்திசாலிக்கு ஆப்போசிட்டா சொல்வாங்க. அப்படியா? கௌசல்யா, நீ என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ற. உண்மைதானப்பா சொன்னேன். சரிம்மா, நீ சொல்றது மாதிரி நான் புத்திசாலி இல்லாம இருக்கலாம். ஆனா உன் புருஷனை இன்னைக்கு இதே மண்டபத்துல உன் புருஷனை முட்டாளாக்கி காட்டுறேன். பாரு. அப்பா, அது ரோடு, மண்டபம் இந்த பக்கம். ஐயோ, எனக்கு இப்படி ஒரு அப்பா. நீ பாருடி, பெரிய மனுஷி ஆயிட்ட. இனிமே அடக்க ஒடுக்கமா இருக்கணும். அத நீ சொல்றியா? வாயை மூட்டு போடி. நான் கல்யாணம் ஆனவ. இன்னொரு தடவை என்ன பார்த்து வாடி போடின்னு வாயை கிழிச்சிருவேன். நான் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால எந்திரிச்சு வரமாட்டேன்னு நினைக்கிறியா? ஹே வாடி, எந்திரிச்சு வாடி. நீ வந்தா பொன்னி சொம்பல ஆசிட்ட கலந்து தெளிச்சிருவேன். கலக்கு வெடி கலக்குவ. எதுக்குடி இந்த நேரத்துல சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்களா? பாருமா, சும்மா இருடி. ஏண்டி நாத்தனார் வரல? அவளுக்கு ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கான். ஓஹோ. Okay, I'll call you back. மாப்ள, உங்களை எங்க எல்லாம் தேடுறது? வாங்க ஒரு நிமிஷம். என்ன மாமா? அட வாங்க மாப்ள, வாங்க வாங்க. முதல்ல கை விடுங்க மாப்ள. எதுவுமே பண்ணல, கை கொடுக்க சொல்றீங்க? இந்த உலகத்திலே சிறந்த மாப்ள நீங்க தான். எப்படி மாமா சொல்றீங்க? எனக்கு மாப்ளையா வந்திருக்கீங்களே. அது சரி சரி. என்ன மாப்ள, கையில ஒண்ணுமே இல்ல? ஏன் விரல் நகம்லாம் இருக்க? விரல் இருக்கு மாப்ள, விரல்ல மோதிரம் இல்லையே. அதுக்கு என்ன பண்றது? கையை நீட்டுங்க மாப்ள. ஐயோ, அட கையை நீட்டுங்க மாப்ள. சும்மா கையை நீட்டுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், சும்மா ஐயோ. மாப்ள, இது சாதாரண மோதிரம் இல்ல மாப்ள. மாப்ள, இது வைர மோதிரம். மாப்ள, இதோட விலை என்ன தெரியுமா? 3 லட்சம். என்ன மாப்ள, வேணாமா? இல்ல, இந்த கை ராசி இல்ல, இந்த கையில போடுங்க. இப்பதான் மாப்ள உங்க முகத்துல ஒரு கலையே வந்திருக்கு. விரல்ல மோதிரம் போட்டா முகத்துல எப்படி மாமா கலை வரும்? வரும் மாப்ள, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அவ்வளவு ஏன், இப்ப நீங்க மண்டபத்தை சுத்தி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கிடைக்கிற மரியாதையே தனியா இருக்கும். அப்புறம் சுத்தி வரேன். மாப்ள, வைர மோதிரம் 3 லட்சம். ஜாக்கிரதை. போங்க. ரொம்ப தேங்க்ஸ். போங்க. போ மாப்ள. உன்னால என் பொண்ணு என்ன அவமானப்படுத்தினா, உன்னை முட்டாளாக வச்சு என் பொண்ணு மூஞ்சில நான் கரிய பூசுறேன். வாங்க. செல்லக்குட்டி, இந்த மாமா உனக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன். வாங்கிக்கோ.
நல்லா இருமா. வாங்க உட்காருங்க. வணக்கம். இவ்வளவு தின்னா இப்படிதான் கொஞ்சமா சாப்பிடணும். ஆமா, உங்க அப்பா வீட்டு சொத்து தான் திங்குறேன். மூடி வாய். சம்மந்திமா, அந்த ஆரத்தி தட்டு கொஞ்சம். தேங்க்ஸ். ஐயோ, பாத்து. இவன் முன்னாடியா இந்த வலி வரணும்? இந்தாங்க. மாமா பலூன் ஓடிட்டாங்க. கூடுறா செல்லம், அங்கிள் ஊதிடுறேன். அச்சோ, மூஞ்சில அச்சோ, மூஞ்சில கருப்பாயிடுச்சே. குழந்தையோட பலூனுக்குள்ள எப்படி நெய்வேலி நிலக்கிற சுரங்கம் வந்துச்சு தெரியலையே. போக மாட்டேங்குதே. தண்ணிக்குள்ள யார் பிளேடு போட்டது? என்னது? ஓ, மோதிரம். வாழ்க்கையில் இனிமே பலூனே ஊதக்கூடாது. எப்படி இந்த மூஞ்சி எப்படி ஆகிட்டா? வாசுதேவா, நீ பாசுதேவா,